வணக்கம். போன வாரம் முந்தின வாரம் பார்த்தீங்கன்னா வந்து 3 படம் ரிலீஸ் ஆச்சு. திக்கு முக்காடி போயிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எந்த படத்த பார்க்குறது, எந்த படத்த விடுறதுன்னு. அதுக்கப்புறம் 3 படங்களும் பார்த்தவங்கலாம் இருக்காங்க. ஆனா இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, சோலோ ரிலீஸு வெறும் தமிழ்ல ஆரியன் அப்படிங்கிற ஒரு படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது எல்லாருக்குமே போய் பார்க்கணும் அப்படிங்கிற மாரி ஒரு சின்ன கியூரியாசிட்டிய கிளப்புன ஒரு படம். ஸோ விஷ்ணு விஷால் ஸ்டூடியோஸ் தயாரிச்சு, அவரே வந்து நடிச்சிருக்க ஆரியன் அப்படிங்கிற இந்த படத்த போயிட்டு நான் பார்க்கணும்னு நெனச்சது வந்து கண்டிப்பா ஒரு படம் பார்த்து ரிவ்யூ பண்ணணுங்கிறத தாண்டி வந்து ஒரு ராட்சசன் வைப்ஸ் குடுக்குறானே. ஏன்னா ட்ரெய்லர்ல வந்து பார்த்தீங்கன்னா, அப்படிதான் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இது கிரைம் த்ரில்லர் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. நெறைய பேர் சொல்றாங்க, ராட்சசனோட தொடர்ச்சிங்க இது. அங்க விட்டதுலேருந்து இங்க பிடிக்கிறாங்கங்க. கிறிஸ்டோபருக்கு ஒரு பெரியம்மா இருந்தாங்க. அவங்க கதை என்னன்னு தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு ஆள் கிளப்பி விட ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இந்த மாரி சில கியூரியாசிட்டியில ஒரு எதிர்பார்ப்போட இந்த படத்த போய் பார்த்தேன். ஆப்வியஸ்லி கிரைம் த்ரில்லர்னு தெரிஞ்சோனே நம்ம எதுவும் சர்ப்ரைஸ் ஆக போறதில்ல. பட் கதை என்னவா இருக்க போகுது? யாரோ ஒருத்தன் கொலைகாரன் இருக்கிறான். என் ட்ரெய்லரில் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் நம்ம என்ன பார்க்கணும்னு நினச்சோன்னா அதை மட்டும் தான் விட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொலை நிறையா நடக்க போகுது, கிரைம் த்ரில்லர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு எதிர்பார்ப்போட எப்படி இதில் வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்க போகுது, நாட்டெல்லாம் எப்படி அவுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன். இந்த படம் அப்படிங்கிறது இந்த வாரம் வேறு எந்த படமுமே இல்லை அப்படிங்கிறதுனால, அது மட்டும் இல்லாமல் முற்றிலுமா தவிர்க்கப்பட வேண்டிய படம் இல்லை அப்படிங்கிறதுனால, இந்த படத்தை நீங்கள் தியேட்டரில் உங்களுக்கு இந்த வாரம் கண்டிப்பாக மூவி மட்டும்தான் ஆப்ஷன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா போய் பார்க்கலாம். என்னடா ஸ்டார்டிங்லேயே வேர்டிக்ட்டு சொல்லிட்டேன் அப்படின்னா, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது சொல்கிறேன். ஸோ இந்த படத்தோட கதை பேசிக்காக வந்து இந்த மாதிரி கிரைம் த்ரில்லரு, அப்புறம் சஸ்பென்ஸ் ஸ்டோரியில் கொஞ்சம் கதை சொல்லிட்டாலே வந்து பார்த்திங்கன்னா, அது ரொம்ப ஸ்பாய்லராக இருக்குன்றனால ரொம்ப மேலோட்டமாக சொல்கிறேன். கதையின் நாயகன் வந்து நம்ம பார்க்குறோம் விஷ்ணு விஷால் அப்படின்னு தெரிஞ்சாலும், என்னை பொறுத்த வரைக்கும் கதையின் நாயகன் வந்து டைரக்டர் செல்வராகவன் தான். டைரக்டர் செல்வராகவனை குட்டி ரோலோ பெரிய ரோலோப்பா அவருக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குது அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா, அவரை கூப்பிட்டு சில ரோல்ஸ் நடிக்க வைக்கணும்னு டேரக்டர்ஸ் எழுதும் போதே வந்து அவரை மைண்டில் வச்சு தான் எழுதுவாங்க போல். ஏன்னா அவருக்காக டெய்லர் ஸ்டிச்டான ஒரு கேரக்டர். அவர் என்ன பண்ணுறாரு, செல்வராகவன் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லைவ் டிவி ஷோ நடக்குது. ஸ்ரத்தா ஸ்ரீநாத் வந்து அது ஆங்கராக வந்து நடத்திட்டு இருக்காங்க. நம்பால் என்ன பண்ணுறாரு, அதுக்குள்ளே வந்து பல வியூவர்ஸ் மாதிரி ஒரு வியூவராக உள்ளே பூந்துடுறாரு. அங்கே வந்து யங் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டரை வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்டர்வியூ பண்ணிகிட்ருக்காங்க. அவர் வந்து என்னோடய ரசிகர்கள் அப்படி இப்படின்னு வந்து பேசிகிட்டே இருக்கார். ஒரு ரசிகர்கள்லாம் லூசுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கும்பல்லேருந்து எந்திரிச்சு நம்ம செல்வராகவன் வந்து ஒரு துப்பாக்கி எடுத்து அந்த ஆக்டரோட முட்டிலே வந்து சுட்டுறார். சுட்டுட்டு அந்த லைவ் டிவி ஷோவோட முழு அரங்கத்தையும் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட கண்ட்ரோல் எடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியும். விஷயம் வந்து பரபரப்பாக அப்படி காட்டுத்தீயாக பரவுது. அண்டு போலீஸ்லாம் வந்து வெளில ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க, நிற்கிறாங்க. அப்போ ஆங்கர் ஸ்ரத்தா ஸ்ரீநாத் முன்னாடி உட்காந்து சில விஷயங்களை வந்து சொல்லிவிட்டு, அதற்கப்புறம் வந்து யாருமே எதிர்பாராத ஒரு விஷயமா வந்து பண்ணுறாரு. அதற்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா கதை. ஸோ மலையாளத்தில் வந்து கிரைம் த்ரில்லர், சஸ்பென்ஸ் ஸ்டோரிஸ்லாம் வாரத்துக்கு ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். எப்புட்றா இவ்வளோ விஷயங்களை வந்து இவ்வளோ படங்கள் எடுத்து வந்து இன்னும் புதுசு புதுசாக யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சிட்டே இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஸோ கிரைம் த்ரில்லர் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் நல்லா யோசிச்சா முடியும் அப்படிங்கிறதும் இந்த படத்தோட ஒரு நாட் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தோட அந்த ஸ்டோரி லைன் இருக்குல்ல, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதற்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சில விஷயங்கள்லாம் வந்து பதபதைக்கும் விதமாக வந்து நடக்குது. அது எப்படி நடக்குது, யார் அதை செஞ்சா, இதுக்கு பின்னாடி இருக்க காரணம் என்ன, இந்த மாதிரி கேள்விகள் தான் நம்மளை வந்து அந்த படத்தை வந்து முற்றிலுமாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இன்வால்மெண்ட்டோடு வந்து பார்க்க வைக்கும்ல. அப்படி நம்மளும் இந்த கதைக்குள்ளே இறங்கிடுறோம். கதை வந்து ஸ்டார்ட் ஆகி அது வந்து அன்ஃபோல்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாலும், இன்டர்வலில் வந்து பார்த்திங்கன்னா கதையை முழுக்க நம்மளை வந்து ஈர்த்துருது. அண்ட் ஆப்வியஸ்லி நம்மளை ஈர்த்துறதுனால செகண்ட் ஹாஃபை முழு எதிர்பார்ப்போட பார்க்குறோம். அதுக்கப்புறமும் கிரிப்பிங்காக போயிட்டே இருக்குது. பட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஸ்டோரி லைனில் இப்படி தான் வந்து சில விஷயங்கள்லாம் நடக்க போகுது, இப்படி தான் சில சம்பவங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரைம் த்ரில்லரில் காமிச்சிட்டு அதை 2-3 வாட்டி காமிச்சிட்டே இருந்தால் நம்மளுக்கு வந்து ஓகே இதான் பேட்டர்ன்றதை வந்து புரிஞ்சுப்போம். அதுக்கு மேலே ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ரொம்ப ப்ரெடிக்டபுளாக வந்து மாறிடுது. இது தானங்க நடக்க போகுது, ஸோ இத்தனை சம்பவங்கள் தான் நடக்க போகுது, இந்த சம்பவங்களை வந்து எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத வந்து காட்டிட்டீங்க. பட் என்ன ரீசன் அப்படிங்கிறத சீக்கிரம் காட்டுங்கப்பா, பாம்பை வெளில எடுத்து விடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஒரு தோய்வு வந்து ஏற்பட்டுருது. அதனால் இந்த கதையோட முடியறது கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் சீக்கிரம் முடிச்சு விட்ருங்களேன், என்ன மேட்டர்னு கொஞ்சம் சொல்லிடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும், பட் கிளைமேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கிளைமேக்ஸில் வந்து மெசேஜ் இருக்குது. அதுக்கு முன்னாடி இருக்கிற விஷயம் அந்த கிளைமேக்ஸ் வந்து முடியுதுல, அங்கே வந்து பார்த்திங்கன்னா திருப்பியும் ஒரு 10 மினிட்ஸ்க்கு ரொம்ப கிரிப்பிங்காக வந்து ஸ்டோரியை கொண்டு போயிருக்காங்க. பட் அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் ஆஃப் த ஸ்டோரி, மாரல் ஆஃப் த ஸ்டோரி, இதுதாங்க கருத்து, வாட் ஐ எம் சேயிங் இஸ் அப்படின்னு அவங்க சொன்னது நெஞ்சை நக்கும் விதமாகவும், தொண்டை விக்கும் விதமாகவும், ஒழுங்கினதை கக்கும் விதமாகவும், சொசைட்டியே வந்து பார்த்திங்கன்னா வெட்கி தலை குனிந்து நிற்கும் விதமாகவும் இருந்தது. அதனால் ஏங்க சஸ்பென்ஸ் த்ரில்லர் தானே,
எங்கள வந்து என்டர்டெயின் பண்ணீங்களா? எங்கள வந்து பார்த்தீங்கன்னா, கடைசி வரைக்கும் சீட்டு நுனியில உட்கார வச்சீங்களா? அத பண்ணதோட மட்டும் போனோம். அதுக்கு மட்டும் தான் மரியாதை. அதற்கு மேல மெசேஜ்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க அப்டின்னா, இவ்வளோ நேரம் நாங்க பார்த்த படத்தையே மறந்துருவோம். அப்படிங்கிற மாரி அந்த படத்தோட கிளைமாக்ஸ் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ பேசிக்லி அஸ் ஐ டோல்ட் யூ பிஃபோர், இந்த படம் முற்றிலுமா வந்து ஐயோ அந்த சைடு போயிடாதீங்க அப்படின்னு தவிர்க்கக்கூடிய படமும் இல்லை. இந்த படம் கண்டிப்பாக பார்த்தே ஆகணுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய படமும் இல்லை. இட்ஸ் அ வெரி டீசென்ட் மூவி. இந்த படத்தை வந்து நீங்கள் போய் உட்காந்து வந்து பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ ஓடிடியில் வந்துச்சு அப்படின்னாலும் பல பேர் இந்த படத்தை வந்து பார்ப்பாங்க. ஸோ தேட்டரில் போயிட்டு இந்த வாரம் இஃப் யூ வாண்ட் டு ஹேவ் அ மூவி டேட் அப்படின்னா, மூவி டே அப்படின்னா இந்த படத்தை நீங்கள் பார்த்து ரசிக்கலாம். பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லணும்னா, மென்ஷன் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற கேரக்டர் ஆப்வியஸ்லி செல்வராகவன். அவருக்கு எந்த கேரக்டர் கொடுத்தாலும் பண்ணிடுவார் போல். அவர் லீடாகவும் நிறைய படத்தில் பண்ணியிருக்காரு. சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா பல இடங்களில் பண்ணியிருக்காரு. சும்மா ஒரு சின்ன ரோல் பண்ணுறதாகவும் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் முழுக்க முழுக்க அவர் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பார்த்திங்கன்னா அவரோட கேரக்டர் தான் அந்த கதையை நகர்த்தி வந்து கொண்டு போகுது. அதனால் அவரோட கேரக்டரோட வடிவமைப்பு, அதற்கு பின்னாடி இருக்கிற ரீசன் அண்ட் அவருடைய ஆக்டிங்கு, மாடுலேஷன், டைலாக் டெலிவரி எல்லாமே மனுஷன் வந்து சிறப்பாக வந்து பண்ணியிருக்காரு. ஸோ சீக்கிரம் நீங்கள் வந்து டைரக்ட் பண்ணணும். புதுப்பேட்டை 2, 1001 2லாம் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறதாலும் அடிக்கடி நீங்கள் இந்த மாதிரி வந்து கேரக்டர்ஸ்லாம் பண்ணுறது வந்து ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பாக ரசிப்பாங்க அப்படிங்கிறது வந்து இந்த கேரக்டர்லையும் அழகர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அது மூலிமா வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அண்ட் கதையின் நாயகன் விஷ்ணு விஷால் வந்து ஒரு 10-15 வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்காரு அப்படின்னா அதற்கு காரணம் அவருடைய நடிப்போ, அவருடைய டான்ஸோ, ஃபைட்டோ இல்லை வேறு எந்த ஒரு விஷயமோ விஷ்ணு விஷால் ரசிகர் மன்றம், விஷ்ணு விஷால் பிளட்ஸ் அப்படிங்கிறதுலாம் இல்லை. விஷ்ணு விஷால் இவ்வளோ நாள் இருக்கிறதுக்கு காரணம் அவர் அங்கொன்றும் இங்கொன்றுமா வந்து சில கதைகளை சிறப்பாக தேர்ந்தெடுத்து வந்து நடிப்பார். முக்கியமான நாயகர்கள், மெயின் ஸ்ட்ரீம் நாயகர்கள்லாம் நடிக்கிற கதை அப்படிங்கிறதையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா அவர் நடிக்கிற படத்தில் கதை வந்து உயிரோட்டமாக இருக்கும். கதையின் நாயகனாக அவர் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5-6 படம் சூப்பரான படம் வருதுன்னு சொல்லலாம். இந்த ஒரு படமும் ஒரு நல்ல கதை இருக்கும்னு தான் நம்ம நினச்சி போய் பார்ப்போம். ப்ளஸ் ராட்சசன் அப்படிங்கிற படத்தோட எக்ஸ்டென்ஷனாக இருக்கும்னு நினச்சி தான் வந்து நம்ம போய் பார்ப்போம்ல. இந்த கதைக்கு என்ன தேவையோ அந்த ஆக்டிங் அவர் வந்து அவரால் என்ன கெப்பாசிட்டிக்கு முடியுமோ டீசெண்டாக கொடுத்துருக்காரு. ஸோ அவர் ப்ரொடியூஸ் வேறு பண்ணியிருக்காருல, அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொடியூசராகவும் ஒரு ஆக்டராகவும் முழு எஃபர்ட் போட்டு தான் வந்து இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்காரு. பட் அதை தாண்டி சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. ஸ்ரதா ஸ்ரீநாத் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு டீசெண்டான கேரக்டர் வந்து பண்ணியிருக்காங்க. இதையும் தாண்டி வந்து சில ஸ்டார்ஸ் படத்தில் இருந்தாலும் இது சஸ்பென்ஸ் த்ரில்லர் அப்படிங்கிறதுனால அந்தந்த இடங்களில் அவங்க வர்றது போகிறது அப்படிங்கிறத தாண்டி வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இவங்க சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சொல்கிற மாதிரி கேரக்டர்ஸும் படத்தில் இல்லை, ஆர்டிஸ்ட்டும் வந்து இல்லை. அவங்கவுங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை வந்து டீசெண்டாக வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் டெக்னிக்கலி இந்த படத்தோட ஒரு பெரிய பேக் போன். ஏன்னா சஸ்பென்ஸ் த்ரில்லர்னால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை பயமுறுத்தும் மியூசிக்கு, அதற்கப்புறம் வந்து ஒரு விசாரணை மாதிரி நடப்பட்டு இருக்க நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடான பீட் உள்ள மியூசிக்கு, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக போட்டால் தான் அந்த கதை நகரும். அப்போ தான் வந்து ஃபுல் என்கேஜ்மெண்ட்டில் கொக்கி போட்டு நம்மளை இழுக்க முடியும். அப்படி அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலையை வந்து பார்த்திங்கன்னா ஜிப்ரான் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ செல்வராகவனுக்கு அப்புறம் இந்த படத்தோட ஒரு பெரிய பேக் போனாக இருக்கிறது ஜிப்ரான் தான். ஜிப்ரான் ஏற்கனவே வந்து சில கிரைம் த்ரில்லர்லாம் செம்மையாக போட்ட ஆளுது. ஸோ அதனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸை இதில் காட்டியிருக்காரு. கேமரா ஒர்க்கு, லைட்டு எல்லாமே வந்து நல்லாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா சண்டை காட்சிகள்லாம் நிறையா வச்சு கடுக்கேற்றாமல் வந்து ஒரு 1-2 சண்டை காட்சி தான் இருக்குது. அண்ட் படத்தில் வந்து ஹியூமர் அப்படிங்கிறத வந்து தயவு செய்துங்க எந்த காரணத்தை கூட வந்துடக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டாங்க போல இருக்குது. சஸ்பென்ஸ் த்ரில்லர் எப்படா ஹியூமர்னு கேட்குறீங்களா? சின்ன ஒரு சீனில் ஒரு டைலாக் ட்விஸ்ட்டில் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்களே, ஒரு கேரக்டரோட ஒரு ரியாக்ஷன், அதில் கூட ஏதாவது ஒரு சிரிப்புலாம் வந்து தேட்டர் டக்குன்னு அப்லோட் ஆகும் சீரியஸான படங்கள் கூட. அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ ஒரு சின்ன அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சுருந்திங்கன்னா இந்த படத்தில் எங்கெல்லாம் ஒரு ட்ரை மூமெண்ட்ஸ் இருந்துச்சோ, லேக் இருந்துச்சோ அதெல்லாம் வந்து அதை ஃபில் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தோணுச்சு. அதை தாண்டி நீங்கள் இந்த படத்தை வந்து சொல்கிறதுக்கு நல்லது கெட்டது அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. ஒருவேளை நீங்கள் இந்த படத்தை வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா, இல்லை பார்க்க போகிறீங்க அப்படின்னா பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் இந்த படத்தை பற்றி என்ன சொல்கிறீங்க, உங்களுடைய ரிவ்யூ என்ன, நீங்கள் இந்த படத்தை ஒரு 5 மார்க்குக்கு எந்த அளவுக்கு ரேட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா வந்து தமிழ் படம் வருதோ இல்லையோ நிறையா ஹாலிவுட் படம்லாம் வந்து ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அந்த ஹாலிவுட் படங்களில் ஏதாவது ஒரு சிறப்பான படத்தை பார்த்துட்டு நான் உங்களை அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அதுக்காக அது வரைக்கும் வீடியோ வராதுன்னு இல்லை, சினிமா ரிவ்யூ இந்த வாரத்துக்கு தான் கடைசி அப்படின்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி.